2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இடம்பெறுமா அல்லது தாவேகாவோட பயணிக்குமா அப்படின்றது தான் ஒரு பெரிய டிஸ்கஷனாக மாறிட்டு இருக்கிறது. திமுக தலைமையை பொறுத்தவரையில் காங்கிரஸ் தலைமைக்கு கடுமையான அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணம் ரெண்டு பேர். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பிரவீன் சக்கரவர்த்தி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாணிக்கம் தாகூர். இந்த இரண்டு பேரும் தொடர்ச்சியாக கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் தொடர்ச்சியாக தெரிவிச்சுட்டே இருக்காங்க. அது இந்த கூட்டணி இணைந்து பயணிப்பதில் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் களத்தில் அப்படின்றது திமுகவுடைய ஒரு கவலையாக இருக்கிறது. இதை காங்கிரஸ் தலைமைக்கு தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ரெண்டு பேர் சொன்னேன்ல, பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும் மாணிக்கம் தாகூராக இருக்கட்டும். பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்தவரையில் அவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய ப்ரொஃபஷனல் விங்குடைய தலைவராக இருக்கிறாரு. அவர் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள் மூலமாக காங்கிரஸ் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அதிகார பகிர்வு பெறணும், அதற்கான சூழல் இயற்கையாகவே விஜயினுடைய அரசியல் வருகை மூலம் நடந்திருக்கிறது அப்படின்றத அவர் ஒரு டிமாண்டாக முன் வச்சு தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றாரு அப்படின்றத பார்க்க முடிகிறது. மாணிக்கம் தாகூரை பொறுத்தவரையில் அவர் 3 டேர்ம் எம்பி. அவரை பொறுத்தவரையில் ஒரு பக்கா காங்கிரஸ்காரன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தொண்டர்களுடைய நிர்வாகிகளுடைய எண்ண ஓட்டங்களை அவர் பொது வெளியில் தெரிவிக்கிறாரு. எனக்கு தெரிந்து ராகுல் காந்தியுடைய அனுமதி இல்லாமல் அவர் பேசக்கூடிய ஒரு நபரே கிடையாது. ஏன்னா அவர் ரொம்ப லாயலாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ராகுல் காந்தியுடைய மனசாட்சின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரோ அதை பேசக்கூடிய ஒரு நபராகத்தான் பல்வேறு தருணங்களில் இருந்திருக்கிறாரு. நீங்கள் இன்றைக்கும் பார்லிமெண்ட் தொடர்பான ஏதாவது ராகுல் காந்தியுடைய வீடியோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நிச்சயமாக மாணிக்கம் தாகூரை நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியுடைய டெல்லி தலைமை மீது ரொம்ப ஒரு மரியாதையும் ஒரு லாயலான ஒரு கேடராகவும் இருக்கக்கூடியவர். ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமான ஒரு மனிதர். பிரவீன் சக்கரவர்த்தியும் அதே மாதிரி தான். நேற்று கூட ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கேசி வேணுகோபால், அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி, ராகுல் காந்தி எல்லாருமே ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபோட்டோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சோஷியல் மீடியாலையும் கவனிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு இந்த ரெண்டு பேருமே ராகுல் காந்தியுடைய அன்பை பெற்றவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் ராகுல் காந்திக்கு தெரியாமல் பேசக்கூடிய கருத்துக்களாக நிச்சயமாக இருக்காது அப்படின்றது ஒரு பக்கம். திமுகவை பொறுத்தவரையில் அவங்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிமாண்ட் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் கண்டிச்சுட்டு இந்த ரெண்டு பேர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்துகிட்டு நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி திமுகவுடைய பொசிஷனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. திமுகவை பொறுத்தவரையில் பிப்ரவரி 22 முதல் தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்னு அஃபிஷியலாகவே அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த தொகுதி பங்கீடை பொறுத்தவரையில் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணி கட்சிகள் வருவாங்க. கூட்டணி கட்சிகளோட திமுக அமைத்திருக்கக்கூடிய அந்த குழு பேச்சுவார்த்தை நடத்தும். அப்போ எவ்வளவு தொகுதிகள் அவங்க கேட்குறாங்க, அந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் டீட்டெயில்டான ஒரு அனாலிசிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா திமுகவை பொறுத்தவரையில் அவங்களுக்கு தேர்தல் வேலை பார்ப்பதற்கு நிறைய அணிகள் இருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக சர்வே பண்ணக்கூடிய ஒரு கட்சிகள் அப்படின்னு ஒரு 3 கட்சிகளை சொல்லலாம். ஒன்று திமுக, ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அதிமுக, மூணாவது பார்த்திங்கன்னா தாவேகா. இந்த 3 கட்சிகளும் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு தொகுதிகளில் தொடர்ச்சியாக அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆதரவு இருக்குது, எந்தெந்த செக்மெண்ட்லேருந்து அந்த ஆதரவு வருது, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அதிருப்தி என்ன அப்படின்றத பல்ஸ் பண்ணுறதுக்கு தொடர்ச்சியாக சர்வேஸ் பண்ணுறாங்க. அந்த சர்வேயில் என்ன ரிப்போர்ட் கிடச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது. கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையில் இந்த தொகுதி எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அந்த தொகுதியில் ஆக்சுவல் பொசிஷன் என்ன, இன்றைக்கி இந்த தொகுதியில் இப்போ ஒரு விசிகா கேண்டிடேட் நின்னா அங்கே அவருக்கு என்ன மாதிரியான ஆதரவு வரும் அப்படின்றத அவங்க டேட்டா ஓரியன்டாகவே இந்த எலெக்ஷனில் நம்ம கூட்டணி கட்சிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்ற முடிவோடு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதுக்கான டேட்டா திமுக தலைமை ரெடி பண்ணி வச்சுருக்கதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காங்கிரஸ் கட்சிக்கு வருவோம். இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த அகில இந்திய பொதுக்குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு 150 பேர் டெல்லி தலைமைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த இமெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 விஷயங்களை கோடிட்டு இதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய இன்றைய டிமாண்டாக இருக்குது, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு டெல்லி தலைமைக்கு ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க. நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா திமுகவோட நம்ம கூட்டணியை தொடரலாம், இல்லைன்னா நம்ம தாவேகா கூட்டணிக்கு போகலாம் அப்படின்றது நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புகளில் 30% இந்த முறை நம்ம போட்டியிடணும், அதற்கான ஒரு வாய்ப்பை திமுக உருவாக்கி கொடுத்தா நம்ம திமுக கூட்டணியில் தொடரலாம் அப்படின்றது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய வாரியங்கள் இருக்குது, சங்கங்கள் இருக்குது. இதில் அந்த பொறுப்பாளர்களாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களை நியமிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவை பொறுத்தவரையில் எங்களை மரியாதையாக நடத்தணும் அப்படின்றாங்க. இப்போ ரீசெண்டாக மதுரையில் நடந்த ஒரு கூட்டத்தில் கூட
காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மாணிக்கம் தாக்கூர் கூட இன்டிட் பேசியிருந்தார். அவர் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் என்ன உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம், மரியாதை தானே எதிர்பார்க்குறோம், மரியாதை கொடுத்தால் நாங்கள் மரியாதை கொடுப்போம், திருப்பி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா நாங்களும் திருப்பி அடிப்போம் அப்படின்ற ஒரு டோனுக்கு அவர் வந்து போயிட்டார். இது ஒரு கடுமையான விமர்சனத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையில் பொதுவெளியில் இதுவரையும் காங்கிரஸ் கட்சி விமர்சனம் பண்ணவே இல்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக திமுகவை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திமுக தலைமையை பொறுத்தவரையில் நம்ம இவ்வளோ பொறுமையாக இருக்கோம், தொடர்ச்சியாக இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே, இதை பற்றி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்க. ஒருவேளை உண்மையாகவே அவங்க வந்து தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் அவங்களுக்கு வந்திருப்பதாக சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ களத்தில் எனிவே வந்து இப்போ காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பது அப்படின்றது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு நெருக்கடியை அது ஏற்படுத்துது. அப்படின்றப்ப பேசாமல் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நம்ம காங்கிரஸ் இல்லாமல் தேர்தலை சந்திக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கும் போயிருப்பதாக சொல்கிறாங்க. ஆனால் பெர்ஸ்பெக்டிவ் பாலிடிக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்கிறதோ அங்கே தான் வந்து சிறுபான்மையினர் வாக்களிக்கிறார்கள் அப்படின்றது நம்ம இயல்பாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து திமுக கலட்டி விடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. திமுக தலைமையை பொறுத்தவரையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா, திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் வந்து பெரிய ஒரு கோபத்தில் இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் வந்து பல்வேறு இடங்களில் அவங்க வந்து இது மாதிரி கூட்டங்களுக்கு போகும்போது காங்கிரஸ் கட்சியை அவங்க வந்து விமர்சனம் பண்ணுவதற்கு முக்கியமான காரணமாகவும் இருக்குது. ஏன்னா வந்து களத்தில் அவங்க தான் வந்து மணியை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்க தான் வேலை செய்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது அது அவங்களுக்கு வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா தேர்தல் நேரத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் திமுக தான் வந்து தேர்தல் வேலைகளில் செய்கிறாங்க. திமுக தான் அதிகமான செலவு செய்து அந்த தொகுதியினுடைய வெற்றியை உறுதி செய்யக்கூடிய நபர்களாகவும் இருக்காங்க. இந்த பணியை செய்வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தான் பண்ணுறாங்க. திமுக மாவட்ட செயலாளர்கள் அவங்கள பொறுத்தவரை நம்ம பணம் செலவு பண்ணுறோம் அவர்களுடைய வெற்றிக்கு, ஆனால் வந்து அவர்கள் வந்து அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறாங்களே அப்படின்ற அந்த கோபம் வந்து அவங்களுக்கு இயல்பாகவே வருவதை பார்க்க முடிகிறது. ஆனால் களத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள், நிர்வாகிகள் வந்து பலரும் வந்து நம்ம தாவேக்கா பக்கம் போகலாம் அப்படின்ற மனநிலையில் இருப்பது போல தான் தெரியுது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாவேக்காவை பொறுத்தவரையில் இளைஞர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. காங்கிரஸை பொறுத்தவரையில் கடந்த 7-8 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்கு தேர்தல் பலவீனமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. தேர்தலில் வெற்றி கிடைச்சாலும் ஆன் கிரவுண்டாக அவர்களுடைய மெம்பர்ஷிப் டிரைவ் அப்படின்றது ரொம்ப வீக்கனிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விஜய் மாதிரியான ஒரு யங் ஓட்டர்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு கட்சியோட கூட்டணி சேரும் பொழுது தேர்தல் வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் ஒரு 5 ஆண்டு காலகட்டத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதும் காங்கிரஸுடைய கன்சர்னாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஏன்னா இப்போ மாணிக்கம் தாக்கூர் பேசும்போது என்னங்க எம்எல்ஏ எம்பி பதவி, நம்மளுடைய தொண்டர்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கணும், நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்றது தான் அவருடைய கன்சர்னாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் அவர்களுடைய நிர்வாகிகள் சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இப்போ யாரெல்லாம் வந்து தேர்தலில் போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக தலைமைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை கேட்குறாங்க. கூட்டணி கட்சியான காங்கிரஸும் அதற்கான ஒரு அனுமதியை கொடுத்து அவங்கள வந்து மீண்டும் போட்டியிட வைக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படின்றது இல்லாமல் போகுது. இப்போ ஏன் வந்து காங்கிரஸ் கட்சி நாடி இளைஞர்கள் வருவதில்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப் இல்லை. இப்போ இந்த கட்சியில் சேர்ந்தால் எனக்கு வந்து ஒரு 2-3 வருடங்கள் கடுமையாக வேலை பார்த்தா எனக்கு வந்து இந்த ஒரு பொசிஷன் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்து காங்கிரஸ் கட்சியில் சேரும் பொழுது இல்லை. அதனால் யாரும் காங்கிரஸ் கட்சியில் சேர்வதற்கு ஆர்வம் காமிக்கலை அப்படின்றதும் ஒரு கன்சர்னாக இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை பற்றி கார்த்திக் சிதம்பரம் பலமுறை பேசியிருக்காரு. ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு இளைஞர்கள் வருவதில்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் காங்கிரஸ் இல்லை அப்படின்றது தான் ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம். இந்த தேர்தலில் தாவேக்காவோட கூட்டணி வைக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியால் வளர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்திருப்பது பாராட்டக்கூடியது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் வந்து தேர்தல் வெற்றியை உறுதி செய்யணும் அப்படின்னா ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியோட பயணிப்பது தான் ஒரு விதியாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இருந்து வருகிறது. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே பேசியிருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காங்கிரஸ் கட்சி எந்த கூட்டணியோட இந்த தேர்தலில் போவதற்கான வாய்ப்பு இருக்குது? திமுகவா, தாவேக்காவா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.